வணக்கம். மாயாஜால காலடிகள். என்னுடைய அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் இறந்துவிட்ட அல்லது உயிரோடு இருக்கின்ற மற்றவர்களின் உழைப்பை சார்ந்துள்ளது. அவர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ள மற்றும் இன்னும் பெற்று கொண்டிருக்கின்ற அதே அளவிற்கு என்னால் திருப்பிக் கொடுக்க முடிகின்ற வகையில் நான் என்னை மேலும் உயர்த்தி தள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் 100 முறை எனக்கு நானே நினைவூட்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகளின் மூலமாக தனது அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு இணையான ஒரு பரிசை ஐன்ஸ்டீன் நமக்கு வழங்கியிருக்கிறார். தன் வெற்றிகரமான மாயாஜால ரகசியங்களில் ஒன்றை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தினந்தோறும் நன்றியுணர்வு என்பதுதான் அந்த ரகசியம். இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சிக்கு உத்வேகம் கொடுத்துள்ளது ஐன்ஸ்டீன் தான். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருவதற்கு நீங்கள் அவருடைய வழியை தான் பின்பற்றப் போகிறீர்கள். இன்று ஐன்ஸ்டீன் போல 100 முறை நீங்கள் நன்றி கூறப் போகிறீர்கள். மாயாஜாலமான 100 அடிகளை எடுத்து வைப்பதன் மூலம் நீங்கள் அதை செய்ய போகிறீர்கள். அந்த அடிகளை எடுத்து வைப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு நம்புதற்குரிய விஷயமாக தோன்றினாலும் நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த செயல்களில் இதுவும் ஒன்று. கடவுள் இன்று 86.400 வினாடிகளை உங்களுக்கு ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்றையாவது நன்றி கூறுவதற்கு நீங்கள் பயன்படுத்தியுள்ளீர்களா? மாயாஜால காலடிகளை எடுத்து வைப்பதற்கு நீங்கள் ஓரடி எடுத்து வைக்கும்போது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை உங்கள் மனதில் கூறி அந்த காலை தரையில் ஊன்றுங்கள். அதுபோல் அடுத்த அடியை எடுத்து வைக்கும்போது மீண்டும் நன்றி என்று கூறி அந்த காலை தரையில் ஊன்றுங்கள். முதலாவது அடி எடுத்து வைத்தபோது ஒரு நன்றி, அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது ஒரு நன்றி. இவ்வாறு ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போதும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். உங்களால் எந்த நேரத்திலும் எங்கு வேண்டுமானாலும் எத்தனை முறைகள் வேண்டுமானாலும் மாயாஜால காலடிகளை எடுத்து வைக்க முடியும் என்பதுதான் மாயாஜால காலடிகளில் உள்ள மிக சிறந்த விஷயம். உங்கள் வீட்டில் ஓர் அறையில் இருந்து மற்றொரு அறைக்கு செல்லும் போதோ அல்லது காப்பியையோ அல்லது உணவையோ எடுத்து வருவதற்கு நடந்து செல்லும் போதோ, குப்பைகளை வெளியே கொட்டுவதற்கு எடுத்து செல்லும் போதோ, தொழில் தொடர்பான ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு நடந்து செல்லும் போதோ, ஒரு டாக்ஸியையோ ரயிலையோ அல்லது பேருந்தையோ பிடிக்க செல்லும் போதோ நீங்கள் மாயாஜால காலடிகளை எடுத்து வைக்கலாம். உங்கள் காதலோடு வெளியே செல்வது, ஒரு வேலைக்கான நேர்முக தேர்விற்கு செல்வது, ஒரு வாடிக்கையாளரை சந்திக்க செல்வது, ஏடிஎம் மற்றும் வங்கிகளுக்கு செல்வது, பல் மருத்துவர், பொது மருத்துவர்கள், முடி திருத்துபவர் ஆகியோரை பார்க்க செல்வது, உங்களுக்கு பிடித்த அணி விளையாடுவதை பார்க்க செல்வது, தாழ்வாரங்கள் வழியாக நடந்து செல்வது, விமான நிலையங்கள் மற்றும் பூங்காக்கள் ஊடகமாக நடந்து செல்வது, அல்லது ஒரு கட்டிடத்தில் இருந்து மற்றொரு கட்டிடத்திற்கு செல்வது போன்ற முக்கியமான விஷயங்களுக்கு, உங்களுக்கு முக்கியமான எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் செல்லும் போதும் நீங்கள் மாயாஜால காலடிகளை எடுத்து வைக்கலாம். நான் என் வீட்டை சுற்றி நடந்த போதும், என் படுக்கையறையிலிருந்து குளியலறைக்கும் சமையலறைக்கும் என் படுக்கையறைக்கும் செல்லும் போதும், வெளியே என்னுடைய காரை நோக்கி செல்லும் போதும் மாயாஜால காலடிகளை எடுத்து வைக்கிறேன். நான் ஒரு தெரு வழியாகவோ அல்லது வேறு எங்கேனும் நடந்து செல்லும்போது நான் சென்றடைய விரும்புகின்ற ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அங்கு சென்றடையும் வரையிலான வழி நெடுங்கிலும் நான் நன்றி கூறி அடி எடுத்து வைக்கிறேன். இப்பயிற்சியை துவங்குவதற்கு முன்பு நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்தால் மாயாஜால காலடிகளை எடுத்து வைத்த பிறகு நீங்கள் உணரும் விதத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்பட்டிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் அடியெடுத்து வைத்து செல்லும் போது உங்களால் அவ்வளவாக நன்றியை உணர முடியாவிட்டாலும் பரவாயில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு நீங்கள் மகிழ்ச்சியை உணர்வீர்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். நீங்கள் சற்று மனசோர்வு அடைந்திருந்தால் மாயாஜால காலடிகள் உங்களை நல்ல விதமான உணர செய்யும். நீங்கள் ஏற்கனவே சிறப்பாக உணர்ந்து கொண்டிருந்தால் மாயாஜால காலடிகள் உங்கள் உற்சாகத்தை இன்னும் உயர்த்த நிலைக்கு எடுத்து செல்லும். அதிக பயனளிக்கும் மாயாஜால காலடிகளை எடுத்து வைப்பதற்கு சுமார் 90 வினாடிகளுக்கு மாயாஜால அடிகளை எடுத்து வையுங்கள். ஒரு சராசரி நபர் ஆசுவாசமாக நடந்தால் 100 அடிகளை எடுத்து வைப்பதற்கு அவருக்கு 90 வினாடிகள் தான் ஆகும். இப்பயிற்சி சராசரியாக 100 அடிகளை எடுத்து வைப்பதன் பயிற்சியது அல்ல. குறைந்தபட்சம்
அத்தனை அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் என்பதை பற்றியதுதான். ஏனெனில் நீங்கள் உணரும் விதத்தில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்கு அத்தனை அடிகள் தேவைப்படக்கூடும். சராசரியான தூரத்தை பற்றி தெளிவு உங்களுக்கு கிடைத்துவிட்டால் நாளில் எந்த நேரத்திலும் உங்களால் நன்றி உணர்வுடன் 100 அடிகள் எடுத்து வைக்க முடியும். நீங்கள் இப்பயிற்சியை செய்யும் போது நீங்கள் எடுத்து வைக்கும் அடிகளை கணக்கிடுகிறீர்கள். ஏனெனில் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுவதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் காலடிகளை கணக்கிட்டு கொண்டிருப்பீர்கள். இன்றைய மாயாஜால பயிற்சி நீங்கள் நிறைவு செய்து கொள்ளும் போது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை நீங்கள் 100 முறை கூறியிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் நீங்கள் 100 முறை நன்றி கூறுகிறீர்கள்? ஐன்ஸ்டீன் அதை ஒவ்வொரு நாளும் செய்து வந்தார். மாயாஜால செய்முறை பயிற்சி 19. மாயாஜால காலடிகள். உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் உங்களால் முடிந்த அளவுக்கு நன்றியை உணருங்கள். நாளின் ஏதேனும் ஒரு சமயத்தில் நன்றி உணர்வுடன் 100 மாயாஜால அடிகளை சுமார் 96 வினாடிகளுக்கு எடுத்து வையுங்கள். ஒவ்வொரு முறை அடி எடுத்து வைக்கும் போதும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறி அதை உணருங்கள். இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு இன்று நடந்த மிக சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். நன்றி.